சம்பந்தம் எல்லாம் ட்ரெஸ் போடுற அந்த டுபின் மூஞ்சில எனக்கு மாமாவா வேணுமா? ஏய் வராண்டா, அப்படி பேசாதடா, அவன் போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ரைட் அது பேசலான்ற. வணக்கம் மாமா. ஒரு இம்பார்ட்டன்டா ஒன்னு சொல்லணும்னு தான் கூப்பிட்டேன். எனக்கு why baby why not வேணாடா. நீ என்ன சொல்ற? எங்க வீட்ல யாருக்குமே உனக்கு பிடிக்கலடா, எனக்கும் வேணாம். ஓ obviously ஆமா வேண்டாம். ஓகே நான் இத்தனை நாள் நார்மலா வாயா. ஏய் சுத்தமுறா. எஸ்பெஷலி நான் உங்களுக்கு செலவு பண்ணது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இந்த 2 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 2,27,98 ரூபா. இதெல்லாம் நீ சொல்லி காட்டுறியா? ஆமா நான் சொல்லி தான் காட்டுறேன். டைரி மில்க் ஒரு 50,000 கேட்டு நான் செலவு பண்ணிருப்பேன். உன்னை கூட்டு போறது கூட்டு வர்றது பீச் பார்க்கு தியேட்டரு அப்படி இடுவி ஓயா ஈயா இதே வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்ல இருந்து பாத்தீங்கன்னா கேஷா 10,000 போச்சு. இதெல்லாமே மொத்தமா சேர்த்து நான் அமௌண்ட் சொல்லிட்டேன். நீங்க கொடுத்தீங்கன்னா நான் ஓகே. அது மட்டும் இல்லாம உங்க தம்பிக்கு நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், ஜெத்தி வாங்கி கொடுத்துருக்கேன், பேண்ட் வாங்கி கொடுத்துருக்கேன், சேன் வாங்கி கொடுத்துருக்கேன், செயின் வாங்கி கொடுத்துருக்கேன், மோதிரம் வாங்கி கொடுத்துருக்கேன், கம்பல் வாங்கி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம உங்க அப்பாக்கு அப்பப்ப சரக்கடி காசு கேட்பேன்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் ஜிபே பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா கூட சேர்ந்து நானும் குடிச்சிருக்கேன், அவரும் குடிச்சிருக்காரு. ஓகேவா 50-50. நீங்க இந்த பேமெண்ட்லாம் மொத்தமா செட்டில் பண்ணீங்கன்னா நான் எப்பயே பேக்கப் பை பை. மாமா நீங்க இங்கிலீஷ்லயே பேசலாம் மாமா, நல்லா இருக்கு. யா ஓகே பாடி. நான் வந்து சும்மா வந்து என் தம்பி முன்னாடி உன்னை ஒரு பிராங்க் பண்ணேன். ஓ மை காட். நான் ஜஸ்ட் பிராங்க் தான் பண்ணேன். அப்படிலாம் நல்லா கேக்குற ஆளுங்கிறது.